இது வந்து சமணர் குகை. இது சமண சிற்பங்கள். ஆனமலை சமண சிற்பம். தீர்த்தங்களுடைய சிற்பங்கள ஒரு காலகட்டத்தில உருவ வழிபாட்டுக்கு அச்சநந்தின்னு ஒரு சமண துறவி, ஒரு புகழ்பெற்ற சமண துறவி தான் இந்த சிற்பங்கள வடிச்சிருக்காரு. ஒரு காலகட்டத்தில சமணத்துக்கு சைவத்துக்கும் பெரிய போர் நடந்து 8000 சமண துறவிகள கழுமரத்துல ஏத்துனதாகவும் ஒரு புராணத்த கதைகள் சொல்லுது. திருவேடகத்துல தான் அது நடந்ததாகவும், ஏடுகள போட்டு அது அடிச்சு போயிருச்சு. இவங்க போட்டது எதிர்த்து வந்து நின்னு, இவங்க வெற்றி அடைஞ்சு, அவங்களா கழுவத்துல ஏறி அந்த மாதிரி ஒரு காலகட்டம். இது வந்து சமண தீர்த்தங்கள். இது வந்து வரலாற்று மாணவர்களுக்கு, அறிஞர்கள், ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் ஒரு கதை வடிவத்துல சொல்லுவாங்க. அத ஓரமா நின்னு கேட்டுட்டு தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். நமக்கு இத பத்திலாம் இது வந்து இவரு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு தீர்த்தங்கர் வந்து ஆதிநாதர் உங்களுக்கு தெரியும். மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள். ஆதிநாதர் டு மகாவீரர். இவர் வந்து 23வது தீர்த்தங்கரர் தான் பாசுவனம். அதுக்கு மேல வந்து தர்ணேந்திரன். இது எல்லாமே ஒவ்வொரு நிலையை அடைகிறாங்க. இவங்க வந்து தீர்த்தங்கரர். நம்ம சித்தர்கள் சொல்றோம்ல, இவங்க வந்து சமண முனிவர்கள், ரிஷிகள் அந்த மாதிரி இவங்க வந்து தீர்த்தங்கரர்கள். இவங்க வந்து பார்சுவனார். மேல வந்து தர்ணேந்திரன். அந்த 5 தல நாகத்துல இருக்காருல்ல, அவர் வந்து தர்ணேந்திரர். அவருடைய மனைவி தான் பத்மாவதி தாயார். இங்க நிக்கிறாங்கல்ல, இவங்க வந்து பத்மாவதி. கமடன்னு ஒரு அசுரன் இருக்கான்ல, பாறையை தூக்கி பார்சுவனார கொல்ல வர்றார். கமடன். இது வந்து கமடன் சிற்பங்கள்னு சொல்லுவாங்க. இந்த கமடன் வந்து பார்சுவனாரை தாக்க வர்றதாகவும், தர்ணேந்திரன் காத்து இவரை காக்குறதுக்காண்டி இவர்கிட்ட அவனுக்கு புத்திமதி சொல்றாரு. சொல்லும்போது திருப்பி சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு கதை வடிவத்துல. தன்னுடைய கணவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, இவரை காப்பாற்ற போய் அவன் வந்து இவர் மேல போட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கணவனை காப்பாத்துறதுக்காண்டி அவங்க வந்து கையில இருந்து ஒரு வஜ்ர கொடையை நீட்டுறாங்க. கையில இருந்து ஒரு குடம் மாதிரி போகுதா, ஒரு கம்பி மாதிரி. அது போய் அவருக்கு சேஃப்டி பண்ணுது. தர்ணேந்திரன் சேஃப்டி பண்ற மாதிரி. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய தோல்ல தூக்கிட்டு ஒரு கணவன் மனைவி அந்த வழிநடை பயணமா போற மாதிரி. நம்மளுடைய வாழ்வியலை தான் அவங்க விளக்கியிருக்காங்க ஒவ்வொரு இதா. ரொம்ப கூர்மையா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்களே பார்க்கலாம். யாழி, 2 பக்கமும் பாம்பு தலை, மேல ஒருத்தர் தண்டத்தை வச்சுட்டு போறாரு, உடல் ஒரு கூப்பிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து ஆதிநாதர் மகன் பாகுபலி நிற்கிறாருல்ல, இவர் தான் வந்து பாகுபலி. பரதன் பாகுபலி அண்ணன் தம்பி 2 பேரு. பரதனுக்கு முடி சூட்டிடுறாங்க. இதுல கோவிச்சுக்கிட்டு வந்து கடுமையான தவத்துல இருக்கிறாரு பாகுபலி. அப்ப கால்ல எல்லாம் கொடி சுத்தின மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, கால்ல எல்லாம் கொடி சுத்தி அவர் ரொம்ப ஒரு இதா இருக்காரு. அப்ப சகோதரிகள் வந்து அண்ணன் வீட்டுக்கு அழைக்கிறார். அண்ணா வாங்கண்ணா, திருப்பி உங்களுக்கு கூட இவர் வந்து கொஞ்சம் கோபக்காரர். அதை ஆட்சி செய்யறதுக்கு தகுதியா அவரு தான் அப்படின்னு அவருக்கு முடி சூட்டினோன்னு அவர் கோச்சுக்கிட்டு வந்துடுறாரு. திருப்பி அண்ணனை வந்து அழைக்கிற மாதிரி. இவங்க வந்து சுந்தரி பிராமி. நம்ம பிராமி கல்வெட்டுகள் சொல்றோம்ல, அன்னைக்கே வந்து பிராமின் பேர் வச்சிருக்காங்க. சுந்தரி பிராமி இவங்க. இவர் வந்து மகாவீரர். இவங்க 24வது தீர்த்தங்கரர். தாமரையில இருக்காரு. இங்க மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாறைகளை பூரா சிற்பங்களை வடிச்சு, அதுக்கு மேல சுண்ணாம்பு சொத பூசி, அதுக்கு மேல மூலிகை கலர் அடிச்சிருக்காங்க. 2 சைட்லயும் குத்து விளக்கு எரியிற மாதிரியே இருக்கும். குத்து விளக்கு, அதுக்கு மேல சாமரம், அதுக்கு மேல திருவாச்சி. தெரியுதா? குத்து விளக்கு, சாமரம், திருவாச்சி. அந்த முக்குடை இருக்குல்ல மேடம், 3 குடைகள் இருக்குல்ல, முக்குடைக்கு கீழே இருக்கிறவன் மகாவீர். 3 குடைகள் இருக்குமா அவரு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அடையாளம். இவருக்கு நாகத்துல இருப்பாரு பார்சுவனால. ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் வந்து காலையில இருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வாகனம் மாதிரி அடையாளம் தான். ரிஷபதேவர்னு ஒரு பேர் இருக்கு. ஆதிநாதர் ரிஷபதேவர்னு. இவர் வந்து இந்த அம்மன் வந்து அம்பிகா. நம்ம மீனாட்சிங்கிறோம்ல, மீனாட்சிக்கு கையில கிளி இருக்கும், இந்த அம்மனுக்கு தோல்ல கிளி இருக்கு. எக்ஸி எக்ஸா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி தீர்த்தங்கள் மட்டும்தான். இந்த உருவ வழிபாட்டுக்கு வரும்போது அச்சநந்தி தான் இதெல்லாம் வடிச்சு உங்களுக்கு வந்து வடக்கிருந்து வர்றாங்க. கர்நாடகா, அப்படியே கன்னியாகுமரி சிதறல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே விழுப்புரம், காஞ்சிபுரம் வரைக்கும் அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய இது அவங்க தங்கியிருக்காங்க. ஒரு குரூப் வந்து சோழ நாட்டுக்கும், ஒரு குரூப் பாண்டிய நாட்டுக்கும் வந்ததா சொல்றாங்க. வந்து அவங்க வந்து மக்கள் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பிரிவுறாங்க. இந்த அம்மன் வந்து அம்பிகா, யக்ஷின்பாங்க. இவங்க தங்க மங்கை.
இவங்களுடைய வரலாறு ரொம்ப கதை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவங்க இந்த அம்மன் வந்து. அப்புறம் வந்து ஒரு சிம்மத்துல ஒருத்தவங்க இருக்காங்களா, சிம்மம் மாதிரி இருக்கும் மேல. இவங்க வந்து தலையில வந்து நாகக்கன்னிகள் மாதிரி இருக்காங்க. இந்த அம்மா வந்து ஒரு ஆசனத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி இந்த அம்மன். இது வந்து தமிழ் கல்வெட்டுக்கள். இந்த இருக்குல்ல, இது தமிழ். நடுவுல இருக்கிறது கிரந்தம், தமிழ் கிரந்தம். இது வந்து வட்டெழுத்து. இந்த வட்டெழுத்து கல்வெட்டுல என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அச்சநந்தி செய்வித்த திருமேனியை நரசிங்கத்து ஊர் மங்களத்து சபையோ பாதுகாத்ததாக இந்த கல்வெட்டுல தெரிவிக்குது. உங்களுக்கு வேணா நான் டீட்டெயில்ஸ் தர்றேன், உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பாறை வந்து மேல தலை பார்த்தோம்ல, தலை காது சொன்னேன்ல, அந்த தலையில ஒரு பகுதி இது வந்து உடைஞ்சு விழுந்து வந்து கிடக்கு. இந்த கிடக்கா சொன்னேன்ல, ஒரு பெரலை நடந்துச்சுன்னு. ஒரு பெரலை நடக்கும்போது இதெல்லாம் வந்து அடிச்சு தெரிச்சு இந்த பாறை வந்து உருண்டு தலையில நிக்குது. இது எந்த பிடிமானமுமே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, இந்த பாறை வந்து எதையுமே தாங்கி நிக்கல. யார் படுத்துட்டா? தம்பியா? இது வந்து இத பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய பாறை இதுல எல்லாம் தாங்கி நிக்கல, கட்டிட்டு கட்டுப்பட்டு நிக்குது. இது இந்த பாறை எல்லாம் இது வந்து சுரங்க பாதை. இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகுது. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிரம்ம தீர்த்தம் இருக்கு, கொடிக்குளம். இன்னைக்கு விஷக்கடிக்கு மருந்து அதுதான். சரி, ஏதாவது ஒண்ணுன்னா அங்க போய் தீர்த்தம் ஆடிட்டு தண்ணி குடிச்சோம்னா சரியாயிடும். இன்னைக்கு அந்த வழக்கத்துல இருக்கு. பெரிய கிணறு இருக்கும் இந்த மலைக்கு பின்னாடி, கரெக்டா மலைக்கு பின்னாடி பெரிய கிணறு. அதுல இந்த பாதை வெளியேறி இருக்கு ஒரு காலகட்டத்துல, பாண்டிய மன்னர் காலத்துல சுரங்க பாதை. இப்ப நீங்க ஏறி வரும்போது இதுல ஒரு பாதை வரும். இதெல்லாம் வந்தீங்கன்னா அப்படியே கீழே கூடிய ஒரு பாதை. நம்ம கீழே ஒரு பூமி உள்ள இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி இது இயற்கையா அமைஞ்ச இடம். உள்ள போய் பார்க்கணும்னா பாருங்க, மேல வந்து அவங்க வந்து மருந்து அரைச்ச இடம் அங்க இருக்கு. ஒரு சின்ன கல்வம். நீங்க அதை பார்ப்போம், இதை பார்க்கணும்னா இதை பார்த்துக்கோங்க. ரொம்ப நேச்சுரல் கூலிங்கா இருக்கும்.